சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற ரெமோ திரைப்படம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்துல நர்ஸ் கெட்டப்ல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறதால ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுது. ரெமோ படத்தோட ட்ரெய்லர் நேற்று வெளியானதை தொடர்ந்து பல லட்சம் ரசிகர்கள் பார்த்து ரசிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த படம் டூட்சி அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட காப்பி அப்படின்னு பேசப்பட்டு வருது. நடிகனாக ஆசைப்படுற ஒருத்தர் பெண் வேடமிடுறாரு அப்படிங்கிறதே டூட்சி திரைப்படத்தோட கதை. ரெமோ ட்ரெய்லரும் அதே போல இருக்கிறதால ரெமோ டூட்சி படத்தோட காப்பியா அப்படின்னு சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருது. ஒரு ட்ரெய்லர் வெளிவந்தாலே அந்த படம் எத்தனை படங்கள்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன ஃப்ரேம்ஸ், என்னென்ன ஆங்கிள் முதற்கொண்டு கண்டுபிடிக்கிற இந்த காலத்துல இந்த ட்ரெய்லரும் இந்த படமும் என்ன பாடுபட போகுதுன்னே தெரியல. பையனை ரொம்ப சில பேர்லாம் நவுத்திட்டாங்க, யார் பாணி அப்படின்னு. அப்படியே டீசரில் சாங்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பேன். அதிக அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்ட குழு வந்து ராஜேஷ் சார் தான். பாதி பேரே எனக்கு தெரியாது. பொன்ராம்லாம் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்து கரண்ட்ல இருக்கிற டைரக்டர் மானிட்டர்ல உட்காந்துட்டு ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாரு, அங்கே சரியில்லை இது சரியில்லைன்னு. அவருடைய ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணா போய் கதை சொல்லலாம். அது வந்து அவங்களே டைம் அமைச்சு கொடுப்பாங்க. இந்த டைம் ஃப்ரீயா இருப்பான், கரெக்டா போ 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 அப்படின்னு அமுச்சு விடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா எதையா ஒன்று வெறுப்பேற்றி விட்டுருவாங்க. அவர் வந்து மெத்தட் ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேரையுமே செம்ம அடிப்பாரு. எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி அதனால தான் வருது அப்படின்னு சொன்னா அவர் வந்து கடுப்பாயிட்டாரு. படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு கடவுள் இருக்காண்டா பிரகாஷ் குமார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி. ராஜேஷ் சார் அதே படத்தை பார்த்து கடவுள் இருக்காண்டா குமார்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி.